தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஷாமாவிற்கு பாபா எது போன்ற அற்புதங்களை எல்லாம் செய்து காண்பித்தார்னு பார்த்து கொண்டே வருகிறோம். அதுல இந்த மாதவராவ் தேஷ்பாண்டே என்ற இந்த ஷாமாஜி பாபாவோடு மிக நெருக்கமாக வாழ்ந்தார் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் பல முறை அப்படியே ஒருமையில் பாபாவை கூப்பிடக்கூடியவர் அப்படின்லாம் பார்த்தோம். ஆனாலும் அவர்களுக்கு இடையிலான அந்த உறவு முறையானது ஏறத்தாழ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் அர்ஜுனனுக்கும் இடையிலான உறவு போல் இருந்தது என்று ஷிரடி சே சாய்பாபா என்ற புகழ்பெற்ற நூலை இயற்றிய கவன்கர் என்பவர் குறிப்பிடுகின்றார். அதற்காக அவரே பல மேற்கோள்களை காட்டுகின்றார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்படி ஞானேஸ்வரியில் ஒரு சில இடங்களில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடைபெற்ற அதே உரையாடலை போலவே ஷாமாவிற்கும் பாபாவிற்கும் இடையில் அந்த உரையாடல் நடைபெற்றது என்றெல்லாம் அவர் பதிவு செய்திருந்தார். ரொம்ப சுவாரஸ்யமாகத்தான் இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது ஷாமாவிற்கு உலகங்களையும் பாபா காண்பித்தருளினார். இந்த லீலை பாபா பரம்பொருளின் அவதாரமே என்று நாம் உணர்ந்து கொள்ள செய்வதாக அமைந்துள்ளது. ரொம்ப முக்கியமான ஒரு லீலை. இந்த லீலை சாய் சத்சரிதத்தில் குறிப்பிடப்படாவிட்டாலும் கவன்கர் அவர்களால் மிகவும் சிலாகித்து மகிழ்ந்து எழுதப்பட்டு இங்கு நமக்கு கிடைக்கின்றது. இந்த லீலை என்ன அப்படின்னா, ஒரு முறை ஷாமா பாபாவிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது, அரே தேவா, இந்த வானுலகம் பூவுலகம் இப்படி சொல்றாங்க. இந்த வானுலகம்ல சொர்க்கம்னு சொல்றாங்க, அப்புறம் கைலாயம்னு சொல்றாங்க, பிரம்மலோகம் சத்தியலோகம்னு சொல்றாங்க, வைகுண்டம்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா பாபா, அல்லது இதெல்லாம் ஒரு உருவகமாக சொல்லப்பட்டதா அப்படின்னு கேட்டுட்டார். கேட்டோன்னே பாபா எல்லாமே உண்மைதான் ஷாமியா அப்படின்னு சொல்றார். சொன்னோன்னே அப்படின்னா தேவா நீ எனக்கு அதெல்லாம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே பாபா சொல்றாரு அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படி சொல்றாரு. ஆனா ஷாமா விடுறதா இல்லை. அவர் என்ன சொல்றாரு, பாபா நீங்க கண்டிப்பா எனக்கு இந்த உலகத்தையும் காட்டணும், எனக்காக கொஞ்சம் காட்டுங்க பாபா அப்படின்ற மாதிரி கேட்கின்றார். அப்ப பாபா ஒரு வார்த்தை சொல்கின்றார். யாஹேக் ஐஸ்வர்ய பிரமாணேஹே தேவாச்சே ஐஸ்வர்யஹே தூச் ஆஹே அப்படின்னு சொல்றார். அதாவது இந்த மாதிரி தேவர்களுடைய இந்த உலகங்கள் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமாகவும் ஐஸ்வர்யங்கள் நிரம்பியதாகவும் இருந்தாலும் அவற்றை விட இறைவனின் குணநலன்களே உயர்வானது என்று குறிப்பிட்டார். அதாவது ஷாமாவிடம் அவர் சொல்றார், இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எதற்கு இந்த உலகங்களை பார்க்கறது, இதெல்லாம் ஏன் அந்த உலகங்கள் பிரமிப்பா தான் இருக்கும், ஆனால் இறைவனினுடைய குணநலன்கள் அதையும் தாண்டி உயர்வானவை. அதோட ஒப்பிடும்போது இந்த அவ்வளவு ஐஸ்வர்யங்கள் நிறைந்த அந்த ரொம்ப செல்வாக்கு உள்ள அந்த உலகங்கள் எல்லாமே இறைவனினுடைய குணநலன்களுக்கு முன்னால் ஒப்பிடும்போது வெறும் தூசிக்கு சமம்பா அப்படின்னு சொன்னார். அதாவது அதன் மூலமாக ஷாமாவை இதெல்லாம் பார்க்கணும், நீ முயற்சி பண்ணாத, அதனால ஒன்றும் பயன் இல்லை என்பது போல ஷாமாவிடம்
பாபா சொன்னார். ஆனா நமக்கு தெரியும் பாபா வந்து ஷாமா கிட்ட இப்படிலாம் சொன்னாலும் ஷாமா வந்து ரொம்ப பிடிவாதக்காரர். அவர் வந்து அது மாத்திரம் இல்லை, பாபா கிட்ட சண்டை போடக்கூடியவர். அதை நம்ம முன்னாடியே பல லீலைகளில் பார்த்தோம். அந்த அந்யோன்யம் உறவு முறை நெருக்கம் இருந்ததுனால அவர் வந்து பாபா கிட்ட வந்து ரொம்ப வலியுறுத்துறார். இல்ல தேவா, நீ எனக்கு காமிச்சே ஆகணும் அப்படின்ட்டார். உடனே சரி ஷாமியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தனினுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக என்ன செய்கிறார் பாருங்க. சரி ஷாமியா, நீ கண்களை மூடு அப்படின்னு சொல்றார். உடனே ஷாமா கண்களை மூடுகின்றார். இப்பொழுது திறந்து பார் அப்படின்னு சொல்றார். அப்ப திறந்து பார்த்தா ஷாமா வேறு ஒரு உலகத்தில் இருக்கின்றார். அப்படியே அங்க வந்து பாபாவும் ஷாமாவும் மேலிருந்து பார்க்கின்றார்கள். பாபா வந்து அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துறாருன்னா அப்படியே மேலேருந்து பார்க்கிறாங்க, அந்த உலகத்தை வந்து பார்க்கிறாங்க. அங்க வந்து ஒரு தர்பார், அதில் வைர சிம்மாசனம், வைரங்கள் நிறைய வைர வைடூரியங்கள்லாம் பதிக்கப்பட்ட, அப்படியே ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மிக அழகான ஒரு சிம்மாசனம். அந்த தட்ப வெப்பநிலையே வந்து அப்படியே மிகவும் இனிமையாக இருக்கிறது. அப்படியே சுகந்த நறுமணம் வீசுகிறது. அந்த இடமே வந்து மிகுந்த மன மகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது. அப்ப அந்த சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவரை காண்பித்து பாபா சொல்றார், தோபார் ஷாமியா, அவர்தான் பிரம்மதேவர். இது சத்தியலோகம். இந்த சத்தியலோகம் அதாவது பிரம்மனுடைய உலகம், இதற்கு அவர்தான் அதிபதி அப்படின்னு சொல்றார். அதை தவிர வந்து அந்த தர்பாரில் ஏராளமான ஆசனங்கள் போடப்பட்டுள்ளன. அதிலெல்லாம் வந்து அப்படியே அந்த இசையமைக்கக்கூடியவர்கள், மந்திரிகள் போன்று காணக்கூடிய பிரதானிகள், அப்படி பலர் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய ஆசனங்களாக அவை விளங்கியது. ஆனால் அந்த அப்படியே அதனுடைய ஒளியே வந்து கண்களை கூசச் செய்வதாக இருந்தது. அப்படி இது எல்லாவற்றையும் காண்பிக்கிறார் பாபா. ஷாமியா நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி, இது இன்னென்ன மாதிரி இவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி இசையமைக்கக்கூடியவர்கள், அதாவது பிரம்மதேவனுடைய அந்த சபையில் இசைக்கக்கூடியவர்கள், கிங்கரர்கள், இப்படி ஒவ்வொருவரையும் பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுக்கின்றார். சொல்லிட்டு சரி ஷாமியா, நீ கண்களை மூடி தர அப்படின்னு மீண்டும் சொல்றார். உடனே ஷாமா கண்களை மூடி மீண்டும் திறக்கின்றார். அப்ப கண்களை மூடி திறந்தோன்னே இதோ பார், இதுதான் கைலாயம் அப்படின்னு சொல்றார். பார்த்தா அப்படியே எங்கும் பனி படர்ந்து இருக்கிறது, ஆனால் குளிரவில்லை. அதாவது ரொம்ப இதமா இருக்குது. எங்க பார்த்தாலும் பனி மலைகளாக காணப்படுகின்றது. அப்படியே சிவபெருமான் அந்த புலித்தோலை அரை கசைத்து அப்படியே கம்பீரமாக வீற்றிருக்கின்றார். சிவகணங்கள் எல்லாம் ஆங்காங்கே நிற்கின்றன. அதை பார்த்து அப்படியே ஷாமாவிற்கு வந்து இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி, மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி, சாந்தி நிலவுகிறது. இது எல்லாம் அவரால் உணர முடிகிறது. சாப்பிடாமலேயே வயிறு நிறைந்தது போன்ற ஒரு இனிமையான அனுபவம் கிடைக்கின்றது. அப்படி எந்த குறையும் சொல்வதற்கில்லை என்பது போல இருந்தது. அங்கேயும் ஏராளமான செல்வங்கள் இருந்தது. சிவகணங்கள் எல்லாம் அந்த சிவபெருமானின் சேவையில் ஈடுபட்டிருந்தன. தேவர்கள் எல்லாம் அவரவர்களுக்கு உரிய ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். அப்படி அந்த கைலாய காட்சியையும் பார்த்தார். சரி ஷாமியா, வா நம்ம வைகுண்டத்திற்கு போவோம் என்று பாபா சொல்கின்றார். சொல்லிவிட்டு கண்களை மூடித்திர என்று சொல்கின்றார். உடனே ஷாமா மீண்டும் தன்னுடைய கண்களை மூடி திறக்கின்றார். அப்ப வைகுண்ட லோகத்தில் இருக்கின்றார்கள். அப்ப பார்க்கடல் எங்கு பார்த்தாலும் அப்படியே வெள்ளை நிறமாக பால் போன்ற அந்த கடல் காணப்படுகின்றது. 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன் கம்பீரமாக படுத்திருக்கின்றார். அந்த ஆதிசேஷனுடைய படுக்கையிலேயே ஸ்ரீ விஷ்ணு பரமாத்மா அங்கு படுத்திருக்கின்றார், அரிதுயில் கொண்டு இருக்கின்றார். அன்னை லக்ஷ்மி தேவி அவருடைய பாதங்களை சேவை செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி ஒரு அற்புதமான காட்சியை அவர் காண்கின்றார். பல்வேறு முனி சிரேஷ்டர்கள் அங்கு கூடியிருக்கின்றார்கள்.
அப்ப பாபா வந்து சொல்கின்றார், இதுதான் வைகுண்ட லோகம், அங்கு பெருமாள் வந்து அறிவியல் கொண்டு கொண்டு இருக்கின்றார் அப்படின்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கின்றார். அதை பார்த்தோன்னே ஷாமாவிற்கு அப்படியே மிகுந்த மகிழ்ச்சி. அவருக்கு வந்து அதை வார்த்தைகளில் சொல்ல முடியவில்லை, எதையும் சுவைக்கவில்லை, ஆனால் நாவில் அந்த இனிப்பு தெரிகின்றது. அந்த என்ன சுவை அவர் எதிர்பார்க்கின்றாரோ அதை வந்து அந்த துய்க்கின்றது. அதை போல உடலில் எந்த ஸ்பரிசமும் மேலே படாத போதும் ஆனால் எதையோ ஒரு ஆனந்தமாக அந்த தோலானது ஸ்பரிசத்தை அனுபவிக்கின்றது. அந்த தொடு உணர்ச்சி அவ்வளவு இன்பமாக அவருக்கு இருக்கின்றது. அப்படி அதாவது ஒரு சிறு கை குழந்தையை தன்னுடைய தோளில் போட்டுக்கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சுகமான ஒரு ஸ்பரிச உணர்வு இருக்குமோ அதை போல உணர்கின்றார். இப்படி ஷாமாவிற்கு ஐம்புலன்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து மனம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதை நன்கு உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏராளமான செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஏன்னா லக்ஷ்மி தேவி வாசம் செய்யக்கூடிய உலகம் அல்லவா. அப்படி அதை பார்த்து அவருக்கு வந்து அங்கிருந்து வரவே விரும்பவில்லை. அப்படி ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இதை அனுபவிக்கின்றார். அப்ப ஷாமா கண்களை மூடித்திற அப்படின்னு பாபா சொல்றார். உடனே மீண்டும் கண்களை மூடி திறக்கின்றார். இவர்கள் பழையபடி துவாரகமாயி மசூதியில் இருக்கின்றார்கள். அப்ப ஷாமா வந்து அப்படியே பிரமிப்போடு அப்படியே பார்க்கிறாரு. தேவா, இவ்வளவு செல்வங்கள், அப்பா எப்படிப்பட்ட உலகம், எவ்வளவு பெரிய உலகங்கள் அப்படின்லாம் வர்ணிக்கிறார். அப்ப பாபா சொல்றாரு, ஷாமா, இவையெல்லாம் பார்த்து விட்டாயல்லவா, ஆனால் நமக்கு இவையெல்லாம் லட்சியம் அல்ல, இவற்றையும் தாண்டி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா 3 உலகங்கள், பிரம்ம உலகம், பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாயம், இந்த 3ஐயும் தாண்டி அதை விட உயர்வான ஒன்று உண்டு என்று பாபா குறிப்பிடுகின்றார். அதுதான் நம்மளுடைய இறுதி இலக்கு என்று, அதாவது பரம்பொருளினுடைய தாமம் என்று. இப்ப நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இந்த 30 தேவர்களினுடைய உலகத்தை காட்டிலும் உயர்ந்ததாக அந்த பரம்பொருளின் தாமம் அமைந்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார் அல்லவா. இது அப்படியே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு ஒரு முறை திவ்ய திருஷ்டி கொடுக்கின்றார். அதாவது திவ்ய திருஷ்டி என்றால் அவர்கள் அவர் ஞானக்கண் என்று அர்த்தம். அந்த ஞானக்கண்ணை கொண்டு பல விஷயங்களை காண முடியும். அப்படி அந்த அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருவரும் ஒரு குதிரையில் புறப்பட்டு வேகமாக வருகின்றனர். வரும்பொழுது இப்படி அறிமுகம் செய்து வைக்கின்றார். அதோ பார் அர்ஜுனா, இதுதான் சத்தியலோகம். இதோ பார் அர்ஜுனா, இது வைகுண்ட லோகம். அர்ஜுனா, இதை பார், இது இந்த கைலாயம். இப்படி ஒவ்வொன்றாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அறிமுகப்படுத்தி கொண்டே வந்து இறுதியில் அர்ஜுனனிடம் இதே போன்ற ஒரு வார்த்தையை சொல்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட உயர்வானது அந்த பரம்பொருளினுடைய தாமமான பரந்தாமனின் தாமம் என்று குறிப்பிடுவதாக அந்த பாகவதம் சொல்கின்றது. இப்ப அப்படியே இது நடந்ததல்லவா, அதைத்தான் இந்த பாபா அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரமாக இருக்கக்கூடும் என்றும் அர்ஜுனனினுடைய அம்சாவதாரமாக ஷாமா இருக்க வேண்டும் என்றும் கருதப்படுகிறது. இப்படி அந்த கவன்கர் அவர்கள் இந்த சம்பவங்களை எல்லாம் பதிவு செய்துள்ளார். இப்ப இந்த நிகழ்ச்சி நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுகின்றது. அதாவது இந்த இம்மை மறுமை என்ற இரண்டிலுமே கூட, அதாவது சொர்க்கலோகத்திற்கு சென்றாலும் எந்த நிமிடமும் நாம் மீண்டும் இந்த பூ உலகில் தவறி விழுவதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக உண்டு. அதாவது புண்ணிய பலன்கள் செய்தால் சொர்க்கலோகத்தை அடைகின்றோம் என்றால், அந்த புண்ணிய பலன்கள் தீர்ந்து போன பிறகு, அதாவது அதற்கான காலகட்டம் வரை நாம் அந்த இன்பங்களை துய்த்த பிறகு நிச்சயமாக மீண்டும் பூமியில் பிறந்தாக வேண்டும். அப்ப இந்த இம்மை மறுமை இரண்டினுடைய பலன்களையுமே எதிர்பார்க்காமல் நாம் அதையும் தாண்டி, அதாவது மோட்சத்தின் மீது கூட பற்று வைக்கக்கூடாது
என்பது ஆன்மீக சாதனையின் அரிச்சுவடியாக சொல்லப்படுவதுண்டு. அப்ப எதன் மீதுமே பற்று வைக்கக்கூடாது. அப்படின்னா எதிர்பார்ப்பு ஏதும் இன்றி ஆன்ம சாதனை செய்ய வேண்டும். அது ரொம்ப மிக உயர்வான ஒரு நிலை. அதை கபீர்தாசரினுடைய ஒரு அற்புதமான தோஹே நமக்கு உணர்த்துகின்றது. அது பாப புண்ணிய கி சங்கா நஹி, ஸ்வர்க நரக் நஹி ஜாஹி, கஹத் கபீர் சும்ஹரே சந்தோ ஜஹாங்கா தஹா சமாஹி. அதாவது இதனுடைய அர்த்தம், நான் பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படவில்லை, எனக்கு ஸ்வர்க்கமோ நரகமோ அதை பற்றி கவலை இல்லை, அதாவது அதை நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் என்னுடைய மனதின் நிதானமும் என் ஆத்மாவின் ஞானமும் என்னை அவற்றையும் கடந்து இட்டு செல்லும் என்று கபீர்தாசர் கூறுவதாக இந்த தோகை அமைந்துள்ளது. இதனுடைய ஆழமான பொருளே, மறுமை நலன்களை நாடியும் கூட நான் ஆத்ம சாதனை செய்வதில்லை என்பதை உணர்த்துவதாக அமைந்துள்ளது. இதுதான் இதுல ரொம்ப முக்கியமான அடிநாதமாக அமைந்துள்ள கருத்து. இதை அப்படியே பலராம் மான்கர், அதாவது பலராம் மான்கர், விஜயானந்த சுவாமி, இப்படி பல பக்தர்களுக்கு பாபா சத்கதி அளிக்கையில் குறிப்பாக விஜயானந்த சுவாமியிடம் ஒரு அறிவுரை சொல்கின்றார். அதை நம்ம அடுத்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். அதுல பாபா சொல்கின்றார், மறுமை செல்வங்களும் நிலையற்றவை என்பதை மனதில் கொண்டு, இந்த செல்வமும் சரீரமும் அநித்தியமானவை, அதாவது நிலையற்றவை என்பதை மனதில் கொண்டு நீ பயபக்தியோடு இறைவனை நாடு, உன்னுடைய அன்பையும் பிரேமையையும் கண்டு இறைவன் உன்னிடம் ஓடோடி வருவார் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இம்மை மறுமை பலன்களில் பற்று வைக்கக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் பாபா தன்னுடைய பக்தர்களிடம் உணர்த்துகின்றார். அதனுடைய ஒரு பகுதியாகவே ஷாமாவிடம் இப்படி சொல்கின்றார். அதாவது இந்த 3 உலகங்களையும் கடந்து நம்மளுடைய ஆன்ம சாதனையானது பரம்பொருளை நாடியதாகவே இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி இந்த அத்தியாயம் மிக உயர்வான பல லீலைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இதற்கு அடுத்தபடியாக நாம் 31வது அத்தியாயத்திற்கு வருகின்றோம். இந்த 31வது அத்தியாயம் சாயி தரிசன மகிமை என்று ஹேமத் பந்த் அவர்களினால் பெயரிடப்பட்டு சுமார் 168 ஓவிகளை கொண்டதாக 168 செய்யுள்களில் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு பெயர் சாயி தரிசன மகிமை என்று வைத்தாலும் சாயியின் சந்நிதியில் முக்தி என்பது மிக பொருத்தமாக கருதப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னாக்கா, இந்த அத்தியாயம் முழுக்கவுமே பாகவதத்தினுடைய சாராக, அப்படியே அதனுடைய சாரத்தை பிழிந்து கொடுத்தது போல இந்த அத்தியாயம் மிக அற்புதமான லீலைகளை உள்ளடக்கியதாக அமைந்துள்ளது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வாழ்வின் இலக்கு என்ன என்பதை உணர்த்தக்கூடிய பாகவத ஸ்லோகங்களை பிரதிபலிப்பதாக பாபாவினுடைய வார்த்தைகள் அமைந்திருந்தன. இந்த அத்தியாயத்தில் குறிப்பாக மரண தருவாயில் ஒரு மனிதன் எதை எண்ணுகின்றானோ அதுவாகவே ஆகின்றான், அடுத்த பிறவியில் அப்படியே பிறக்கின்றான் என்பதை பாகவதம் குறிப்பிடுகின்றது. பகவத்கீதையிலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அதை குறிப்பிடுகின்றார். இந்த கருத்துக்களை எல்லாம் அடியொற்றியதாக இந்த அத்தியாயம் அமைந்துள்ளது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பல ஸ்லோகங்கள் பாகவதத்தில் சொல்லப்பட்டதை அப்படியே வார்த்தை வடிவில் பாபா பிரதிபலிக்கின்றார். அது பாபா எந்த அளவிற்கு ஆழங்கால் பட்ட ஞானம் கொண்டிருந்தார் என்பதையும் நமக்கு உணர்த்துவதாக உள்ளது. இப்ப இந்த அத்தியாயத்தினுடைய 6வது ஓவியில் ஹேமத் பந்த் அவர்கள் என்ன சொல்கின்றார் பாருங்க. மரண தருவாயில் உதிக்கும் எண்ணங்கள் என்னவோ அவற்றுக்கேற்றவாறே பிராணிகளின் அடுத்த ஜென்மம் அமைகிறது. பயத்தால் பூச்சிகள் வண்டுகளாகின்றன. மான் குட்டியின் மீது கொண்ட பற்றால், அதாவது பிரியத்தால், ஜடபரதர் அடுத்த பிறவியில் மானாக பிறந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார்.
அதாவது ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் எதை எண்ணுகின்றானோ அதுவாகவே அவனுடைய அடுத்த பிறவி ஏற்படுகிறது என்று சொல்லப்படுகின்றது. இங்க இரண்டு கருத்துக்கள், அதாவது அடுத்த பிறவி, என்னையே நினைத்தவாறு இறந்தவன் என்னிடமே வந்தடைகின்றான் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்கின்றார். அதை போல மரணம் நேரிடும் தருவாயில் எதை பற்றி, எந்த ஜீவராசியை பற்றி நினைக்கின்றானோ அதுவாகவே அவன் மாறி போகின்றான் என்பது மற்றொரு ஸ்லோகம். இந்த இரண்டு ஸ்லோகங்களுமே அக்ஷர பிரம்மயோகம் என்று பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயத்தில் 2 ஸ்லோகங்களாக சொல்லப்பட்டுள்ளது. அதை பார்க்க போகின்றோம். இப்ப இந்த ஓவியில் மான் மீது கொண்ட பிரியத்தால் ஜடபரதர் மானாக பிறந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது சற்று பிழையாக எழுதப்பட்டது. ஏன்னா ஜடபரதர் மானாக பிறக்கவில்லை, மான் தான் ஜடபரதராக பிறந்தது. அது மூல ஓவியிலேயே தவறாக எழுதப்பட்டது போல தோன்றுகிறது. ஏன்னா தவறுதல் சகஜம் தானே. இப்ப பரதர் மானாக பிறந்தார் என்று எழுதுவதற்கு பதிலாக ஜடபரதர் மானாக பிறந்தார் என்று இங்கு எழுதப்பட்டுள்ளது. சரி, இப்ப இந்த ஜடபரதர் யாரு அல்லது இந்த பரதர் யாரு, ஏன் மானாக பிறந்தார் என்பதெல்லாம் பாகவதத்தில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்த ஏகாதச ஸ்கந்தம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 11வது அத்தியாயம், அதைத்தான் ஏகநாத் மகாராஜ் அவர்கள் ஏகநாத பாகவதம் என்று விரிவாக எழுதியுள்ளார். அதில் ரிஷப குடும்பம் என்று ஒன்று குறிப்பிடப்படும். அதாவது ரிஷபதேவர் என்று ஒருவர், அவர் பிரியம்ரதன் என்ற மன்னனினுடைய வம்சத்தில் வந்தவர். அந்த ரிஷபதேவருக்கு 100 குழந்தைகள். அந்த 100 பேரில் முதலாவதாக மூத்தவர் பரதர். அந்த பரதரினுடைய பெயரின் காரணமாகத்தான் நம் தேசத்திற்கு பாரத தேசம் என்றும் பாரத வருஷம் என்றும் பெயர் ஏற்பட்டது. இந்த ரிஷபதேவர் மிகப்பெரிய ஞானி. அதன் காரணமாக பரதனிற்கும் அதே போன்ற ஒரு சிறந்த ஞானம் இருந்தது. அதனால பரதன் என்ன பண்றாரு, ஆத்ம சாதனையில் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை எய்து விடுகின்றார். பொதுவாக அரச போகங்கள் ஆன்ம சாதனைக்கு முற்றிலும் எதிரானவை. ஆனால் பரதன் அதையும் தாண்டி, எப்படி ஜனக மகாராஜா ஒரு அரசனாக இருந்த போதும் விதேக பாவம் கொண்டு, அதனால்தான் அதுக்கு அந்த நாட்டிற்கே விதேக தேசம் என்று பெயர். அதிலிருந்து பிறந்த வார்த்தை தான் வைதேகி என்று அன்னையை குறிக்கக்கூடிய சொல்லாக அமைந்தது. ஏன்னா விதேக தேசத்து மன்னனினுடைய மகள் அல்லவா அன்னை சீதாதேவி. அதனால் அவருக்கு வைதேகி என்று ஒரு பெயர் கூட ஏற்பட்டது. இப்படி அந்த தேக பாவமே இல்லாதவராக வாழக்கூடிய குணம் கொண்டவராக பரதர் இருந்தார். இப்ப என்ன மாதிரியான உயர்வான ஒரு ஆன்மீக படித்தரம் அதுல இருந்தார். ஆனாலும் கூட அவர் அந்த பிறவியிலேயே பரதர் முக்தி அடைந்திருக்க முடியும். இது ஏகநாத் மகாராஜ் அப்படியே பதிவு செய்திருக்கின்றார். அந்த பிறவியிலேயே பரதனால் முக்தி அடைந்திருக்க முடியும். ஆனால் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதன் காரணமாக அவர் மீண்டும் மானாக பிறக்க நேரிடுகிறது. அதாவது சத்கதி அடையும் பெரிய வாய்ப்பை பரதர் அவருக்கு ஏற்பட்ட கருணையின் காரணமாக, கருணையினால் தான் ஏற்பட்டாலும் பற்று நிச்சயமாக சத்கதிக்கு வழிவகுக்காது என்று உணர்த்தும் விதமாக அமைந்துவிட்டது. அது எப்படி நடந்தது, அவர் ஏன் மானாக பிறந்தார், அதற்கு பிறகு என்னவெல்லாம் நேரிட்டது, சாயியினுடைய சந்நிதியில் தங்களது இன்னுயிரை திறந்தவர்கள் எவ்வாறு சத்கதி அடைந்தார்கள் என்பவற்றை பற்றியெல்லாம் நாம் இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.
தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.